தளபதியே வருவாய், அருள்வாய் தளபதியே வருவாய், அருள்வாய் தளபதியே வருவாய். என்ன நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆயோட போனவன் இப்ப ரொம்ப ஆயா வந்து என்னன்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை, நம்ம அண்ணன் மட்டும்தான். ஒரே ஒரு தளபதி கச்சேரி மட்டும்தான். என் இன்ஸ்டா ஃபீடு ஃபுல்லா தளபதி கச்சேரி மீன் போட்டு தள்ளானுங்க. ஒன்று லாஸ்ட் டைம்ன்ட்டு பார்த்து புல்லரிச்சு எனக்கு 2 இன்ட்ரோ ஐடியா தோணி இந்த வீடியோ பண்ணியே ஆளும் காரணத்துக்காக நம்ம அண்ணனால ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ள வந்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோவை பாருங்க. எப்படி ஒரு 10 பேர் தான் பார்ப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த வீடியோவே கட் பண்ணி இன்ஸ்டா ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் போட்டு வியூஸ் எடுத்துப்பேன். மூச்சவங்குது. தண்ணியா குடி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2 விஷயம் பார்க்க போறோம். மொதல் விஷயம், இந்த பாட்டோட ரியாக்ஷன் எனக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு எப்படி தோணுச்சுன்னு பாக்குறது. அது அறுத பழசு. நான் வீடியோ போட்டு 5 நாள் இருக்குன்னா அந்த பாட்டு வந்து இப்பயே 3 நாள், எனக்கு தெரிஞ்சு 6 நாள் 7 நாள் இருக்கும். 2வது விஷயம், இன்னும் அறுத பழசு அந்த பாட்டோட மீம் ரியாக்ஷன், அதை பார்க்க போறோம். ஓகேவா, வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மீம் இதுதான். உங்களுக்கு கேஸ் ரெடி ஆயிருச்சு. இப்பதான் நான் படிக்கிற மேல, ஆனா இதை பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியா. எனக்கு தெரிஞ்சு இது கேசரியா வராதுன்னு சொல்றாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு அதாவது அந்த ஆக்டர்ஸா இருப்பாங்கல்ல அந்த படத்துல பத்தி ஒரு சிலர் சொல்றாங்க. அதுலயும் அதை பாருங்களேன், அதே மாதிரி அவங்களும் டாலர் ஏதோ போட்டிருக்காங்க, அதே ஃபர்ஸ்ட் லுக்கு, அதே போலீஸ் ட்ரெஸ், அதேதான். ஆனா என்ன வேணா பண்ணிருக்கலாம், அதே கூட நின்று போகுது. அந்த ஆம்பியன்ஸ் இருக்குன்னு சாங் ஓடுது, அது கூட அந்த வண்ணங்களால லெஜெண்ட் படம் மாதிரி இதெல்லாம் வண்ணங்களால நெருப்பி வச்சிருக்காங்க. அதுதான் மனஸ்தாங்கல 2 ஒன்னே போட்டு கிண்டிடுவாங்களோ. நான் விஜய், நான் ஒன்னும் அணிலாம் கிடையாது, அணிலோ ஆமையோலாம் கிடையாது. நான் வேற இனம். ஆனா என்ன பண்றது, அண்ணன் ஆயிட்டாப்ல. லாஸ்ட் படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏதாவது சொதப்பிட்டாருன்னு வைங்க அச்சுவினோத்தலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு படமே பார்க்க மாட்டேன். ஆமா, நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் நடிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். இந்த படம் நல்லா வரல, நான் பார்க்க மாட்டேன். ஒரு அருமையான ஒரு சாங்லயே நம்மள புல்லரிக்க அந்த ஸ்பைடர்மேன் இப்படி முடி தூக்கும்ல, அந்த மாதிரி வரும் பாருங்களேன் இந்த ரீல்ஸ்ல. இதை நான் ஒரு 2-3 வாட்டி பாக்குறேன், பொய் சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே சிலிப் தெரிஞ்சேன். இப்ப பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரிதான் இருக்கு. லைட்டா ஆஹா என்னடா அப்படின்னு இருக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு சாங்லயே எமோஷனலானா, அதாவது இவரோட சாங்ல ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரி ஒரு மாசான சாங்ல அவர்னா இந்த சாங் தான்ப்பா. நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஓகே, இத வியூவர்ஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இதை விடுங்க, உனக்கு கவனிச்சீங்களா? இப்போ வந்து 2 விஷயம் ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்ன கதைனா, ஜடேஜா வந்து RRக்கு அமுச்சு விட போறாங்கன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன் மட்டும் இல்ல, RCB ஃபேன்ஸ், MI ஃபேன்ஸ், இன்னும் மற்ற ஃபேன்ஸ்லாம் வருத்தப்படுறாங்க. சரி என்னடா இப்படி பண்ணிடாதீங்கடான்ட்டு. அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, நம்ம அச்சுவினோத்தம்னா நம்ம விஜய் வச்சு கேசரி கிண்டிட போறான்ட்டு விஜய் அண்ணா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, மற்ற எல்லா ஃபேன்ஸுமே வருத்தப்படுறாங்க. நான் மற்ற ஃபேன் தான், நான் வருத்தப்படுறேன், அதனால அப்படி சொல்றேன். மற்ற எல்லா ஃபேன்ஸுமே வருத்தப்படுறாங்க. எப்படி பாத்தீங்களா, சிங்க் ஆகுதுன்ட்டு தலைக்கு தளபதிக்கும். எப்படி இதுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இப்ப அதை நான் அப்படி சொல்லிதான் போயிருக்காது. இதை நான் இப்ப இன்னொரு ரீல்ஸா போடுவேன், அப்ப பாருங்க. ஒண்ணு கவனிச்சிங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டா புரியும். இந்த பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மற்ற எல்லா ஃபேன்ஸுமே ஜடேஜாவை சிஎஸ்கே ஊர்ல இருந்து RR டீமுக்கு அமுச்சுடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா வச்சு அச்சுவினோத்தன்னா கேசரி கிண்டிடக்கூடாதுன்ட்டு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம அஜித், தனுஷ், ரஜினி, கமல், ஏன் மற்ற எல்லா ஃபேன்ஸுமே, வாய்க்கார ஃபேன்ஸ்லாம் சொல்றேன், எல்லா ஃபேன்ஸுமே வருத்தப்படுறாங்க. இது உண்மை. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. எப்படி இருக்கு? இது ஒரு பக்கம் வியூஸ் போகும், அது ஒரு பக்கம் வியூஸ் போகும். எப்படி? வாங்க இப்ப ஒரிஜினலா வீடியோவில் போவோம். என்ன கதைனா, எனக்கு பாட்டு கேட்கும்போது எப்படி இருந்துச்சு வீடியோலயே சொன்னதுதான். ஸ்டார்டிங்லயே
எனக்கு புரிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு ஜென்ஸிக்கான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு சாங்கு அப்படின்னு நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படிதான் போச்சு. இல்லன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் போச்சு. ஆனா போக, 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 போக கடைசியா வந்து நிற்கும்போது, லாஸ்ட் டைம்ன்னு சொல்லி நான் எமோஷனல் ஆயிட்டேன். அந்த மாரி தான் பல பேருக்கு இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எமோஷனல் ஆயிட்டேன். ஆக மொத்தத்துல இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கேட்க நல்லா தான் இருந்துச்சு. பொய்யெல்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஒரு ஒரு சாங் ஃபர்ஸ்ட் விடும்போது, கேட்கும்போது நல்லா இல்லன்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு ரிட்டர்ன் 2, 3 வாட்டி ரீல்ஸ்ல வரும்போது நமக்கு புடிக்கும் தெரியுமா? அந்த மாரிலாம் இல்லாம எனக்கு பர்சனலா இந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே ஒரு மாரி ஒண்ணா இருந்து நல்லா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குடா இந்த சாங்கு. கடைசியா கொண்டு போம்போதும் அதெல்லாம் ஃபுல்லா நான் என் கூட கனெக்ட் ஆகும்போது லாஸ்ட் டைம் சொல்லும்போதும் அவரு ஓகே, ஓகேடா ஏதோ சொல்லும்போதும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால இந்த வீடியோவ பார்த்துட்டு, அந்த வீடியோவ பார்க்காதவங்க போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இதே மாரி கனெக்ட் ஆகும். படத்த மிஸ் பண்ணிறாதீங்க. அச்சுனாக்கன்னா மிஸ் பண்ணிறாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சிரிப்பு வருதுன்னு நினைக்காதீங்க. பயப்படுறோம் வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான். படத்த பாருங்க. போய் அண்ணாவோட லாஸ்ட் டைமா அண்ணாக்காக நானும் ஒரு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு. அப்புறம் படத்துக்கு ஒண்ணு போடுவேன். ட்ரெய்லருக்கு போடுவேன். அப்புறம் படத்துக்கு போடுவேன். அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வீடியோவும். நீங்க எவனுமே பார்க்காதீங்க. சரிங்களா? போய் எல்லாம் சாப்பிட்டு தூங்குங்க. நான் ஒரு கடைசியா ஒரு ரீல்ஸ் மஜாவா இருந்துச்சு. அத போட்டு விடுறேன். காப்பிரைட் வருதுன்னா அத போட்டு விடுறேன். பாய்.